வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்த்தலாம் என்று உங்களை நம்பி உங்களுக்காக வந்திருக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திமுகவிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஐடி விங் அமைப்பு துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு அக்பர் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் பிரபாகர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திமுக அதிமுகவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மூவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இப்போது ஒரு வளர்ந்த மாவட்டமாக மாறி இருக்கிறதா அல்லது இன்னும் பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இருக்கிறதா? திமுக ஆட்சியிலே நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? நீங்கள் ஆரம்பிக்கலாம். நமது ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கடற்கரையை கொண்ட ஒரு மாவட்டம். அதனால நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது கடல் சார்ந்த அந்த பகுதிகளுக்கு திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் ஆரம்பம் செய்கிறேன். அதாவது மீனவர்களுடைய இதயம் அப்படின்னு சொல்றது படகு இந்த போட்டு தான் மீனவர்களுடைய இதயம். அந்த இதயத்தை காக்கக்கூடியது தூண்டில் வளைவு அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் தூங்க செல்லும் போது என்னைக்கு காத்துலையோ புயல்லையோ மழையிலையோ என்னுடைய படகு அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற பயத்திலே போய் தூங்குவாங்க. அப்ப அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது தூண்டில் வளைவு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கை. அதாவது பாமன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட தனுஷ்கோடி புயல் 1964 அதுக்கு பிறகுல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. கோரிக்கை அந்த மீனவ மக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும்னு கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலமா அதை மக்கள் கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இதை சட்டமன்றத்தில் பேசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு திமுக ஆட்சியில என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு 2.75 கோடி ரூபா சரியா, அதுல அறிவுசார் நூலகம் கொண்டு வந்திருக்கோம். ராம்நாட்டிலையும் அறிவுசார் நூலகம் கொண்டு வந்திருக்கோம். 1.6 கோடி ரூபாயில நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு, ராமநாதபுரம் நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கொண்டு வந்திருக்கோம். ராமேஸ்வரம், மண்டபம், கும்பரம், தாமரக்குளம், உச்சப்புலி, இருமேனி, தங்கச்சி மடம், புதுமடம் ஆகிய பகுதிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டணம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே எங்களுடைய ஆட்சியில மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம். இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதிமுக ஆட்சி காலத்துல இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து நீங்க பேசலாம். என்னென்ன திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தீங்க? நீங்க தொடரலாம். 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்கின்றார். பதவி ஏற்ற உடனே ஒரு கலெக்டர் மாநாடு ஒன்று கூட்டுறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாடு, எஸ்பி மாநாடு மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ரெகுலரா கூட்டுறது வழக்கம். கூட்டுறார். அப்படி கூட்டும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டரிடம் கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமாக ஜாதி சண்டைகள் நடைபெறுகின்றது, என்ன காரணம் என்று கேட்கின்றார். அப்ப எனக்கு நினைவுக்கு சரியாக இருந்தால் நமது ஆட்சியர் விஜயகுமார் என்று நினைக்கின்றேன். அவர் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, அம்மா இந்த மாதிரி இந்த பகுதியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று மதுரைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் காரைக்குடிக்கு செல்ல வேண்டும், கல்லூரி படிப்பு படிப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்கின்றார்கள். அதனால் இந்த மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க முடியாமல் அந்த இளைஞர்கள் வெட்டியாக பொழுதை கழிக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக ஒரே கையெழுத்தில் 3 கல்லூரி கலைக்கல்லூரியை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க எந்த வரலாற்றை வேணா எடுத்து பாத்துங்க, நீங்க தமிழ்நாடு வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரே கையெழுத்துல ஒரு மாவட்டத்தில் 3 கலைக்கல்லூரியை கொடுத்த வரலாறு புரட்சி தலைவி அம்மாவின் வரலாறு.
அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்திற்கு மருத்துவக் கல்லூரி 345 கோடியில் மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்திற்கு சட்டக் கல்லூரியை கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்தில் ஒரு மகளிர் கல்லூரி, பரமக்குடியில் ஒரு 2 கல்லூரி, ஒரு உறுப்பு கல்லூரி, அது இப்ப கல்லூரியா மாத்தியாச்சு. அதற்கு முன்னாடி ஒரு கல்லூரி. அதற்கு மட்டுமல்ல, ராமேஸ்வரம் குந்துகாலில் 70 கோடியில் மீன் இறங்குதளம், ராமேஸ்வரத்தில் ஒரு அப்துல் கலாம் பேர்ல ஒரு கலை கல்லூரி, பரமக்குடியில் 2 கல்லூரி, பரமக்குடியில் நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க இந்த ரயில்வே மேம்பாலம் அது நாங்க கொடுத்தது, சர்வீஸ் சாலை நாங்க கொடுத்தது, இந்த ரோடு நாங்க போட்டது, இந்த ரோடு நாங்க போட்டது, சரி ஓகே, வட்டார போக்குவரத்து ஆர்டிஓ ஆபீஸ் நாங்க போட்டது. அவ்வளவுதான், முடிச்சு. நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி. டாக்டர், நீங்க சொல்லுங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காக நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? வங்கி கணக்குகளில் வங்கியில நீங்க பணம் செலுத்த போறீங்க. என் ஆத்தாலும் அப்பனும் போறாங்க, படிக்க தெரியாதவங்க, எழுத்து கூட்டி ஹிந்தியில படிக்க தெரியுமோ, தமிழையே அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த வங்கி சலான்களில் தமிழை சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள். இயல் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனை. நம்ம என்ன போராட்டம் பண்ண மேடம்? நாங்க தான் அது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அத வந்து தமிழ் இன்க்ளூட் பண்ணனும்னு தமிழ் இன்க்ளூட் ஆச்சு சலான்கள். எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்து நீட் தேர்வுல 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தர வேண்டும் என்று போராடியது எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்குலராஜு. ராஜு இல்ல, ஓகே 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 மேடம், ஓகே ஓகே, சொல்லுங்க. 25% தனியார் கல்லூரிகளில் கொடுக்க வேண்டும் இல்லையா? 25% தனியார் கல்லூரிகளில் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். நீங்களே சொல்லுங்க, எந்த தனியார் கல்லூரியில் 25% கோட்டால ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதை முன்னிறுத்தி நாங்கள் மறுபடி போராடினோம். ஏன்னா தரமான கல்வி, மகத்தான மருத்துவம், தூய குடிநீர். மேடம், நீங்க சொல்றது ஆர்டிஇ சொல்றீங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த 25% சொல்றீங்கல்ல, ஆர்டிஇ தான சொல்றீங்க? ஆமா, அதுல வந்து ஃப்ரீ கோட்டா இருக்கு இல்லீங்களா? they are not அதுல சார்ஜ் பண்ண. அது எப்படி நீங்க கொண்டு வந்ததா இருக்கும்? அது 2009 ஆர்டிஇ. உங்க கட்சி ஆரம்பிச்சது 2010. சொல்லல, மறைமுகமாக சார்ஜஸ் இருந்தது, ஹாஸ்டல் சார்ஜஸ், அதெல்லாம் அதுக்கு எதிர்த்து நாங்க ஃபைல் பண்ணோம். அததான் நான் சொல்ல வரேன். நாங்க 25% ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் நான் சொல்ல வரேன். இலவசமாக இருப்பது கட்டாயமாக இலவசமாக இருக்க வேண்டும் என்றுதான் பேசினோம். உச்சக்கட்ட பிரச்சனை மீனவர் பிரச்சனை, மனித சேதம், பொருள் சேதம். எங்க அண்ணன் தான் ஐநாக்கு நம்ம ஜீவா ஜானிங் அனுப்பி பேசினாங்க. ராமேஸ்வரத்துல அண்ணன் போராட்டத்தை எடுத்துரைச்சாங்க. இன்னமும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்பது எங்களுடைய ஆட்சி வரைவில் ஒரு அங்கம். அது நம்மளுடையது, நம்ம யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். ஊரான் சொத்துல எடுத்து அப்படி கொடுக்கிறது. ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து கச்சத்தீவு, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து. இது இரண்டாவது சுற்று, இது விவாதத்திற்கான சுற்று. நீங்க ஏதோ குறுக்கிடணும்னு சொன்னீங்க, ஏதாவது கேட்கலாம். முதல்ல வந்து அக்காட்ட கேட்போம், அடிக்கடி வந்து இந்த கச்சத்தீவை நாங்க மீட்டுருவோம், அதுக்கு வந்து நாங்க வரையறை வச்சிருக்கோம் அப்படின்னு. எந்த வகையில கச்சத்தீவு இப்ப சொல்றாங்கல்ல, மருத்துவத்துக்கு நாங்க வரையறை வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கச்சத்தீவை நீங்க எப்படி மீட்பீங்க, அதுக்கு ஆனா வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அந்த அக்கா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும், கச்சத்தீவை மீட்போம் நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நான் சொல்றேன், சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், கேட்பாங்கல்ல, நாங்க எங்களுடைய கொள்கையை சொல்றோம். கச்சத்தீவை நாங்க மீட்போம்ங்கறத நாங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்க சொன்ன வழிமுறைங்கிறது பார்லிமெண்ட்ல எங்களுடைய எம்பிக்களை அனுப்பி அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம்ங்கறத எங்களை நாங்க சொல்லிட்டோம். நடவடிக்கை எடுப்போம்ன்றது வேற, மீட்போம் என்பது வேற. நீங்க மீட்போம்னே பேசியிருக்கீங்க சார். ஒரே நிமிஷம், மீட்போம்னு பேசிட்டு, அதாவது மீட்போம், அதை எப்படி மீட்போம்னா பார்லிமெண்ட் மூலமா ஒரு விஷயத்தை செய்யாம அதை அடுத்தவங்களை கேக்குறது நியாயம் இல்ல சார். பார்லிமெண்ட்ல இருங்க, நீங்க பேசவே விடல. நான் சொல்ல வரேன், நான் சொல்றேன் கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா மீட்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இப்ப என்னன்னா, நாங்க எங்களுடைய எம்பிக்களை அனுப்பி நாங்க பார்லிமெண்ட்ல தீர்மானமா கொண்டு வந்து அதை மீட்பதற்கு என்ன வழி இருக்கோ அந்த வழிமுறையில நாங்க செய்வோம். அதற்கான தொடர் முயற்சியில இருக்கோம். ஆனா அதற்கு வந்து 15 வருஷமாவும் இதுவரைக்கும் பாஜக ஆட்சி தான் இருக்கு. நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி வரும்போது அதுக்கு என்ன அழுத்தங்கள் எங்க பக்கம் கொடுக்க முடியுமோ அதை நாங்க பண்ணுவோம்.
அதே போல அவங்க சைடு என்ன இது, அதாவது அதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்கறத நீங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. மேடம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க ப்ளீஸ். இன்னொரு குறுக்கீடு உண்டு இருக்கு. ஒரு நிமிஷம் தம்பி, மிக தெளிவாக செய்வோம், அனுப்புவோம், பண்ணலாம், பண்ண முடியாமல் போகலாம். நாங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க அப்படியும் நாங்க ஜீவா ஜானிங்க நாங்க அனுப்புறோம். ஒண்ணு இல்ல, என் பிள்ளைய நின்னு போராட்டம் இல்ல தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னா அக்கா, எல்லாரும் பேச மாட்டாங்க. நெய்தல் படை எல்லாரும் அமைதியா இருக்காங்களா? அமைதியா நெய்தல் படைனா என்ன, அதே அதே மாதிரி தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அதை சொல்லுங்க. நெய்தல் படை என்றால் என்னன்னா இதுக்கு தான் நல்லா தமிழ் படிக்கணும்ங்கிறது. மேடம் சுருக்கமா நெய்தல் படைனா என்னன்னு தெரியும். நான் தெரியாம கேக்குறேன். என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. ஒரு பெண் தானே நம்ம பிரதம மந்திரியா இருந்தப்ப கச்சத்தீவை கொடுத்தாங்க. கடவுள் கொடுத்தாரா? ஏன் அதை மாற்ற முடியாது? ஏன் அதை மாற்ற முடியாது? அதை சொல்லுங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்றீங்க, பவர்ஃபுல் எம்பிஸ் அனுப்பி நீங்க பேச வச்சிருக்க வேண்டாமோ? என்னப்பா இப்ப வந்து சொல்றீங்க, இப்ப என்கிட்ட வந்து சொல்றீங்க செய்வோம், பண்ணுவோம், இது பண்ணுவோம். இத்தனை வருட காலம் நீங்கள் ஆட்சி. அதே நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துறேன். நீங்க ஏதோ குறுக்கிட வந்தீங்க, சொல்லுங்க வேகமா சுருக்கமா. அதாவது கச்சத்தீவு வந்து 1970 அதுவே வேணாம், அது வேணாம், அது பேசிட்டோம். இல்ல நான் விளக்க சொல்லி ஆகணும்ல, ஏன் சார் நான் விளக்கத்தை சொல்லி ஆகணும். சரி சுருக்கமா 2008ல அதற்கு வழக்கு போட்டது புரட்சி தலைவி அம்மா. அப்ப அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரசும் திமுக கூட்டணி இருந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்க சொல்லிடுறேன். இந்தியாவின் எந்த பகுதியும் இலங்கைக்கு வழங்கப்படவில்லை. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் சிலோனுக்குமான பிரச்சனையாக கச்சத்தீவு இருந்தது. 1974 1976 ஒப்பந்தங்கள் மூலமாக அது முடிவுக்கு வந்தது. பதில் சொன்னது யாரு? காங்கிரஸ் திமுக ஆட்சி. சரி ரைட் ஓகே சார், என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். இல்ல ஒரே ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா ஒருவேளை அன்றைக்கு முதல் பிரதமராகவோ வந்திருந்தால், அன்னைக்கு அம்மா இருக்கும்போது எல்லா தொகுதியும் ஜெயிச்சோம், 37 தொகுதி ஜெயிச்சோம். அன்னைக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த கச்சத்தீவு மீட்கப்பட்டிருக்கும். சரி ஓகே. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அதாவது மாநில சுயாட்சி, சுயமரியாதை, இது ரெண்டும் எங்க இயக்கத்துடைய ஒரு தார்மீக கொள்கை. சரியா? இப்ப ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது, உங்க ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவின்னு சொல்றாங்கல்ல, இந்த அம்மா இருக்கும்போது கூட்டணி பேசும்போது எங்க பேசினாங்கன்னா போயஸ்காரன் சார், நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம், போயஸ்காரன்ல கூட்டணி பேசுறாங்க, டெல்லியில போய் கூட்டணி பேசுறாரு. சரியா சார்? சுயமரியாதை இல்ல, மாநில சுயாட்சி அடகு வைக்கப்பட்டுருச்சு சார். கூட்டணி டெல்லியில வச்சு முடிவாகுது சார். அது அம்மாவின் ஆளுமை தலைவர், அம்மாவின் ஆளுமை சார். நான் சொல்றேன், எடப்பாடி ஆளுமை இல்லையா? எடப்பாடி அவர்கள்ட்ட ஆளுமை இல்லையா? இது ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி விவாதிப்பதற்கான களம். உங்களுடைய கட்சி கொள்கை பத்தியோ கூட்டணிகள் பத்தியோ அதை பேசுறதுக்கான இது இடம் இல்ல. கச்சத்தீவை பத்தி ஏன் பேச அனுமதிச்சோம்னா, கச்சத்தீவை பத்தி பேச ஏன் அனுமதிச்சோம்னா கேட்டுக்கோங்க, ராமநாதபுரம் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனை, அதனால அதை பத்தி பேச அனுமதிச்சோம். இப்ப கூட்டணி எங்க பேசினாங்க, அதெல்லாம் பேசினா இன்னைக்கு முடிவு வருமா? நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க, அண்ணனும் 1 மணி நேரம் பேசுவாரு, மேடம் இருக்காங்க அவங்களும் 1 மணி நேரம் பேசுவாங்க. இது அதுக்கான களம் இது இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நான் முதல்ல திமுக கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். திமுக இப்ப 2021 நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வராரு, இங்க பிரச்சாரம் மேற்கொள்றாரு. 4 தொகுதியினுடைய வேட்பாளர்களும் நிறுத்தி சில கோரிக்கைகளை கொடுக்கிறாரு. அந்த கோரிக்கைகளை இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கோரிக்கைகளை ஒரு சிலதை மட்டும் நான் கேட்கிறேன், அதை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. திருவாடானை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தரம் உயர்த்திட்டீங்களா சார்? அதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அடுத்த முறை ஆட்சியில அது கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நான் கேள்வி கேட்டுட்டேன், அவங்க பதில் சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான் சார். அடுத்த இன்னொரு கொஸ்டின் சார். முதுகலத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழகுளத்தில் கால்நடை மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும். அது சார், அதற்குமே அனைத்து பூர்வாங்க பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அது செய்து முடிக்கப்படும். சரி ஓகே. முதுகலத்தூர்ல அரசு பொறியியல் கல்லூரி தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும்.
அதே மாதிரி சார் கேளுங்க, உத்தரகோச மங்கையில நாங்க ஒரு ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம். அதே போல வந்து நீங்க பாத்தீங்க முதுகலத்தூர்ல அதற்கான எல்லா பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணி முடிவு வச்சுட்டாங்க. அடுத்த முறை நிச்சயமா வந்து அதை செஞ்சு முடிப்போம். இல்ல நம்ம முதலமைச்சர் ஒரே ஒரு கேள்வி இப்ப மட்டும். நான் என்ன சொல்றேன், இருங்க நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க சார். முதலமைச்சர் வந்து 5 வருஷத்துல செஞ்சு தரேன்னா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு. நான் ஒரு 3 தான் கேட்டேன், நிறைய இருக்கு. நீங்க அதை வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன செஞ்சிருக்கோம், முதுகுலத்தூருக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிற பட்டியலை நான் உங்கள்ட்ட சொல்றேன். சொல்லிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நம்முடைய பிரபாகர் அண்ணன் அவர்கள் இருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியில் சில திட்டங்கள்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்க, உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 21 வரைக்கும் நம்ம ஆட்சி தான் இருந்தது. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் சரி தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றாங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுறேன். அதாவது இல்ல கண்டிப்பா தருவேன், பேசட்டும். 10 ஆண்டு காலத்துல அதிமுக ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தண்ணீர் பற்றாக்குறை இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? அதாவது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில. இல்ல நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அதை மட்டும் சொல்றேன். அதாவது விளக்கமா சொல்றேன். நீங்க அங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா டைவர்ட். நீங்க சட்டமன்ற பேசுங்க, அதை ஒழுங்கா செய்யல சபாநாயகர் மாதிரி நினைச்சுக்கோங்க, பாத்து பேசுங்க. அதாவது ஒரு தண்ணி எப்படி வரணும், மேல இருந்து கீழே நோக்கி வரணும், எலிவேட் இப்படி வரணும். ஆனா சில இடங்கள்ல எப்படி தண்ணி இங்க இருந்து இப்படி மேல ஏறுறது, எப்படி ஏறும்? அப்படி பல இடங்கள்ல ஒண்ணு இல்ல. 2011 நீங்க ஆட்சி விட்டு போனீங்க இல்ல, அப்பயும் அந்த தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சா இல்லையா? காவேரி கூட்டு குடிநீர் கொடுத்தப்பயும் தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சா இல்ல? 2006 to 11 எல்லா பகுதியிலையும் உண்மைதான், எல்லா பகுதியிலையும் பற்றாக்குறை இருந்தது உண்மைதான். தண்ணியை தள்ளாங்களா இல்லையா? கேளுங்க, நீங்க பேசுறது 2006 to 11 அவங்க ஆட்சி காலத்துல சரியா செய்யல, தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது உங்க குற்றச்சாட்டு. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம 10 வருஷம் இருந்தோம். அதுக்கு தான் சொல்லுங்க சொல்றேன் சார். இந்த குறையை போக்குறதுக்கு தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காவேரி வைகை குண்டாறு கூட்டி திட்டத்தை கொண்டு வந்தார் சார். கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தீங்க முடிச்சீங்களா? முடிச்சமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சமா இல்லையா? பேசல சார், 10 வருஷத்துல நீங்க கொண்டு வந்தீங்க சார். 3 ஃபேஸ் ராமநாதபுரம் மாவட்டத்துல தலையாய பிரச்சனை என்ன பிரச்சனை? குடிநீர் பிரச்சனை. 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல காவேரியில இருந்து வெள்ளாறு வரைக்கும் வெட்டப்பட்டதா இல்லையா? இரண்டாவது திமுகவும் தான் வெட்டியிருக்காங்க, திமுகவும் வெட்டியிருக்காங்க. இல்லையே, அவங்க செஞ்சிருக்காங்க சார். என்கிட்ட இருக்கு இல்ல சார், என்கிட்ட இருக்கு. இல்ல நான் மறுக்கிறேன். இல்ல சரி, ஓகே, மக்கள் பாப்பாங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார். அவங்க நிதி ஒதுக்கல சார். இல்ல முதல்ல கோஆபரேட் பண்ணீங்கன்னா பரவாயில்லை. புதுக்கோட்டையில விராலிமலை தொகுதியில அந்த வெட்டப்பட்ட கால்வாய் வரைக்கும் நான் நேரா பாத்திருக்கேன் சார். நீங்க பாத்திருக்கீங்க சார். சரி, ஓகே, என்ன செஞ்சீங்க? ஓகே, அதுதான் அந்த குண்டாறு வைகை பேஸ் மட்டும் முடிச்சீங்க. நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் குடிநீருக்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கு பஞ்சம் வந்திருக்காது. சரி, ஓகே, அதுல ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சேன்னு சொல்றீங்கல்ல, அந்த காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்துக்கு எவ்வளவு நிதி தேவை, நம்ம ஆட்சியில் எவ்வளவு நிதி ஒதுக்கணும் சார்? மொத்தம் சார் 262 கிலோமீட்டர் ஸ்கீம், 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 118 கிலோமீட்டர். இதுல வந்து மொத்தம் 7000 கோடி பட்ஜெட். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 118 கிலோமீட்டருக்கு மட்டும் எடப்பாடியார் நிதி ஒதுக்கினார். இன்னும் 2 ஃபேஸ்களுக்கு திமுக எந்த நிதி ஒதுக்கவில்லை. 5 பட்ஜெட் தவறான குற்றச்சாட்டு. ஒதுக்கிருக்காங்க டேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒதுக்கல சார், ஒதுக்கல. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒதுக்கல. சமீபத்துல கூட இல்ல சார், ஒதுக்கல சார். இல்ல 200 கோடி ஒதுக்கிருக்காங்க. 2 பேச ஒதுக்கிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. டெண்டர் நடந்துச்சா? புரியல. டெண்டர் நடந்து வேலை இருக்குதா? டெண்டர் போட்டு வேலை நடக்குதா? சரி, திமுக மைக் ஆன் பண்ணுங்க. டெண்டர் போட்டு வேலை நடக்குதா? மைக் ஆன் பண்ணுங்க. வேலை நடக்குதா? கேள்வி கேட்டீங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல. இரு சார், கேள்வி கேட்டீங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில நான் சொல்றேன். பதில் சொல்லுங்க சார். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க காவிரி கூட்டு குடிநீர் ஒழுங்கா செய்யல, இப்படி பண்ண. அப்ப நானே இதே மாதிரி மருத்துவமனையை ஒழுங்கா அவங்க வந்து பராமரிக்கல, மருத்துவ கல்லூரியை ஒழுங்கா செய்யல, பதில் சொல்லிட்டே இருக்கலாம். அதை விட்டுருங்க. நிதி ஒதுக்கீங்க சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அவங்க நிதி ஒதுக்கினா 700 கோடி ஒதுக்குறதா சொல்றாரு. 7000 கோடி ஒதுக்குறதா சொல்றாரு. 7000 கோடி எல்லாம் கிடையாது. இருங்க, நான் சொல்றேன். 7000 கோடி சார். விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல எங்க தலைவர் ஊட்டியில இருக்கும் போது நான் ராமநாதபுரத்தை நினைக்கிறேன், எங்க கலைஞர் சார். ஏன்னா இந்த பூமி வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு
நான் ஊட்டியில இருந்தாலும் ராமநாதபுரத்தை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவிரி கூட்டு குடிநீரை கொண்டு வந்தவர் எங்க தலைவர். சரியா? அதற்கு பிறகு இங்க இருக்கிற குடிநீர் இதையெல்லாம் வந்து சரி பண்ணணும்ங்கிறதுக்காக இன்னைக்கு நஞ்சப்புகலூர்ல இருந்து சார் கரூர் நஞ்சப்புகலூர்ல இருந்து 2819 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ராமநாதபுரத்தை நோக்கி எந்த பகுதியில போனாலும் சரி பைப் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு சார் சார் இன்னொன்னு சார் ஒரே விஷயம் சார் சொல்றதை கேளுங்க அண்ணா இருங்க முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சார் இங்க இந்த திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்காலர். இவங்க என்ன செய்யணும் இப்ப ராமநாதபுரத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் சார். என் கேள்வியை ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு குடி தண்ணீருக்கு என்ன செஞ்சீங்க? 19 கோடி கேள்வி ராமநாதபுரத்துக்கு 5 வருஷம் ஆச்சு. கம்ப்ளீட்டா முடிச்சிங்க திமுக ஆட்சியை. கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்துல குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான். நான் சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம். பேச விடுங்க. அடுத்து பேச விடுங்க. அத சொல்றேன் கேளுங்க. ஓகே இல்ல சார் ஒரு கூட்ட மேடை மாதிரி பேசுங்க. நேரடியா வாங்க. விஷயம் டைம் இல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில ராமநாதபுரத்துல சேது மன்னர்கள் காலத்துல தண்ணி பற்றாக்குறை இல்ல. எப்படி சார் வரலாறுலாம் சார் நீங்க வேற நீங்க என்ன பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி போதும் விட்டுருங்க. நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு வரைவு ஒண்ணு வெளியிட்டார். மேனிஃபெஸ்டோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய திட்டங்கள்லாம் நாங்க பார்த்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்ப பேசும்போது கூட நமக்கு இங்க சொன்னோம். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னு. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை அல்லது பாகுபாடுகளை களைவதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? முதலில் நாங்க ஒரு சாதி கணக்கெடுப்பு எடுத்து யாரும் சிறுபான்மையினர் இல்லை, எல்லா விதத்திலையும் நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்போம். யாரை நீங்க சிறுபான்மையினர் கம்மியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாதா? எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். வளங்கள் நம் அனைவருக்கும், இந்த நாட்டின் காற்று அனைவருக்கும், தமிழ்நாட்டின் காற்று. இதுல எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் இன்னாருக்கு இன்னது அப்படின்னு? கிடையாது. ஜாதி கணக்கெடுப்பு முதல்ல எடுத்து அதற்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த பிரதிநிதிகள் எங்கள் சார்பாக செயல்படுவார்கள். ஒரேடியா நம்ம ஓவர் நைட் ஒரு ஜாதி ஒழிப்பை நம்ம பண்ணணும்னா லெட் அஸ் டாக் ரியாலிட்டி. உண்மையை பேசுவோம். அது முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அதை மெதுவாக களைந்து எல்லாம். அதனாலதான் நாங்க மகத்தான மருத்துவம், எல்லோருக்கும் சமமான கல்வி, பிள்ளைகளை வந்து ஒரு ஜாதி பெயரை சொல்லி அவர்களை ஒரு கூட்டில் அடைப்பது, இது எல்லாத்தையும் நாங்க எல்லாருமே, எங்க பிள்ளைகளும் சரி, நானும் சரி, மத்த வேட்பாளர்களும் நாங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அண்ட் நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன். அந்த ஜாதி அடிப்படையிலான ஜாதி வேறுபாடுகள், அதன் அடிப்படையிலான எந்தவித பிரச்சனைகளும் தலை நிமிர்த்தாது. அதை நாங்கள் ஒடுக்கி கொண்டு வந்து எல்லோரும் சமம். ஒரு கல்லூரியில எல்லாரும் சேர்றாங்கன்னா எல்லோரும் சமம். இந்த ஒரு பிள்ளைக்கு இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்ல நீ இருக்க கூடாதுன்னு ஜாதி பெயரை சொல்லி தனியா ஒரு ஹாஸ்டல்ல போய் வைக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய அவலம். அந்த காரணத்துக்காக வைக்கல. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும், அவங்கள நிறைய வளர்த்தெடுக்கணும்ங்கறது எண்ணத்துல தான் வச்சாங்க. அவங்க தனியா வைக்கணும்ன்ற எண்ணத்துல பண்ணல. அது தப்பான குற்றச்சாட்டு. நான் இல்ல நீங்க என்னுடைய கருத்தை நீங்க, நான் சொல்றது பிள்ளைகளுடைய மனசில் இருந்தே அந்த எண்ணத்தை எடுக்க. சரி ஓகே. நாம் தமிழர் வந்தா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாங்க கண்டிப்பா செய்வோம். ஓகே. இப்ப நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணீர் பற்றாக்குறைக்குன்னு 2 கட்சிகளுக்கும் நம்ம கேட்டோம். நாம் தமிழர் கட்சி இந்த தண்ணீர் பற்றாக்குறை போக்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடவடிக்கைனா நான் சொல்ற போராட்டம் அந்த மாதிரி நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீர் மேலாண்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற என் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பீங்க. தயவு செய்து நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதா? கழிவு நீர் அதற்குள்ள செல்லுது. வரத்துல போல நீர்நிலை தூர்வாரப்படலாம். எந்த ஆட்சியை சொல்றீங்க? திமுகவையா அதிமுகவையா? திமுக சொல்றீங்களா அதிமுக சொல்றீங்களா? மன்னர்கள் காலத்திலேயே இந்த நீர்நிலைகளுடைய மேம்பாடு மேலாண்மை நடந்திருக்கிறது. இல்ல அது தெரியும் மேடம். அது தெரியும். அது வேணாம். மன்னர் காலம்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன போராட்டம் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க மேடம். போராட்டம் இதுதான். வந்து மணல் கொள்ளைகளை எடுத்து போற போராட்டம் என்ன? அந்த ஆத்துப்படுகையில இருந்து தானே எல்லாமே போகுது. சும்மா கருவேல மரங்களை நோண்டி விட்டுட்டு கையால சுரண்டு நான் மாதிரி தூர்வாரிட்டேன்னு சொல்றதை எதிர்த்து நாங்க போராடி இருக்கோம். நாங்க எங்க வரைவுல நாங்க சொல்றோம், ஒண்ணு காவிரி கூட்டுநீர் திட்டம், இன்னொன்னு முல்லை பெரியார் என்னவாயிற்று? மலையாளிகள் எல்லாம் கூடி நின்னாங்கல்ல, நம்ம கூடி நின்னோமா? முல்லை பெரியார் நீருக்காக நாம எல்லாரும் கூடி நின்னோமா? பேபி அணை போராட்டம் நடத்துறாங்களே மேடம். போராட்டம் நடத்துறதுங்க தீவிரங்க. நான் கேக்குறது ரெண்டு மாநில பிரச்சனை எப்படி ஒரு நாள் நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு நாள் நைட்ல பண்ணிட முடியுமா? கேரளாவுக்கு சென்ற போது
சிபிஎம் அவங்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி மலையாளிகளாக நின்றார்கள். அது நமக்கு தெரியணும், நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேபி அணையை சீர்படுத்த வேண்டும் என்பதையே தடுத்து நிறுத்தினாங்க. 10 மரத்தை தூக்குனாங்க நமக்கு தண்ணி வரதுக்காக. அந்த ஆபீசரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அது தெரியுமா மேடம்? ஓகே நமக்கு பண்ணதுக்காக. ஓகே ஓகே. அதாவது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது அவங்க ஆட்சியில வச்சுக்கோங்க. ஆனா அந்த காவேரி உரிமையை பெற்று கொடுத்தது யார்? அந்த காவேரி உரிமையை பெற்று கொடுத்தது யார்? சரி ஓகே. புரட்சி தலைவர் கேட்டீங்க. கெசட் நோட்டிபிகேஷன் போட வச்சது யார்? உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது யார்? கெசட் நோட்டிபிகேஷன் போட்டது யார்? சரி ஓகே. புரட்சி தலைவி அம்மா. சரி அந்த தண்ணி பிரச்சனை அது விட்டுருங்க. அது விட்டுறலாம். இவர் ரெண்டாவது சொன்னாரு. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் 2000 கோடியில. அது எது தெரியுமா? மத்திய அரசாங்கத்தின் ஜல் ஜீவன் திட்டம். ஜல் ஜீவன் திட்டத்துல நிதியை இன்னும் விடுவிக்காம இருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டத்தை கொடுத்தாச்சு, மக்களுக்கு தண்ணி போய் சேர்க்கறதுக்கு நிதியை விடணுமா இல்லையா? நிதியை விடல, நாங்க நெருக்கடி கொடுக்கிறோம். அதுக்கு அதிமுக சார்பா போய் கேட்கணுமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார், 39 எம்பி ஒரு கேள்வியை ஒரு முறை கேட்கலாம். மைக் இருக்கு, அது மாதிரி பேசுறீங்கன்னா எப்படி சொல்லுங்க? 39 எம்பி என்ன பண்றான்னு கேட்டீங்க, அதையே 3 முறை ரிப்பீட் பண்ணீங்கன்னா 2 பேரும் பேசுறப்ப யாரு தொடர்ந்தும் போய் சேராது சார். ப்ளீஸ், நான் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் எதுவுமே தடுக்கல. இல்ல இப்ப மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தானே மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வாக்கு கொடுத்திருக்காங்க. 39 எம்பி இருக்காங்கல்ல, நீங்க போய் போராடி இருக்கலாம்னு கேக்குறாரு சார். எங்க 39 எம்பி தினந்தோறும் பார்லிமெண்ட்ல போராடுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. உங்க சேனல்ல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி அங்க தலைமையில நடத்திக்கிட்டு மத்திய அவங்க விமர்சனம் மட்டும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார். சார், இப்ப நாங்க சமர சிக்ஷா அபியானுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்டா புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்க, அப்பதான் உனக்கு நிதி. அதுக்கு சமர சிக்ஷா அபியானுக்கு உள்ள நிதியை கொடுங்கன்னு கேட்டா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க. அதே மாதிரி பண்றீங்க நீங்க. எப்படி சார்? தயவு செஞ்சு சுருக்கமா பேச விடுங்க. நான் அமைதியா ஓரமா போயிட்டேன். நீங்க பேசுங்க, சுருக்கமா பதில் சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி கேள்வி கேக்குறீங்க, யாராவது இருக்காங்களா சொல்றது? சார் ஒரே நிமிஷம், நீ குற்றச்சாட்டு சொல்லுங்க, நாகரிகமா சொல்லுங்க. சார் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல வேணாம் வேணாம் சார், வேணாம் தேவையில்ல. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தீங்க, அதுல 4 வருஷம் மத்திய அரசோட கூட்டணியிலயும் இருந்தீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏதாவது ட்ரெயின் இருக்கா? ஏதாவது போதுமான ட்ரெயின் வசதி இருக்கா? என்ன பண்ணீங்க? இருக்கு, ஒரு நிமிஷம் சொல்றேன். மத்திய அரசாங்கத்துல கூட்டணியில நாங்க ஒரு 5 வருஷம் இருந்தோம். இவங்க 15 வருஷம் இருந்தாங்க. 15 வருஷம் கூட்டணி ஆட்சி சார். மாறி மாறி சொல்றது சரியா? 15 வருஷம் சரி. அவ மாறி மாறி காங்கிரஸ்ல 10 வருஷம், பிஜேபியோட 5 வருஷம், 15 வருஷம் மத்திய அரசுல கூட்டணி ஆட்சியில இருந்தவங்க. ரைட், அதை விட்டுருங்க. ராமேஸ்வரம் பாலத்து 100 ஆண்டு காலமான அந்த ரயில் பாலத்துக்கு புதிய பாலத்தை கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். கொடுத்தாங்களா இல்லையா? ஓகே, கொடுத்தாங்க சார். கல்வி நிதியை விடுவிக்க மாட்டாரு சார், ஜல் ஜீவன் நிதியை கொடுக்க மாட்டாரு சார். அவரை பாராட்டுறாங்க. ரயில்வே பத்தி பேசுங்க. நான் சொல்றேன், குறுக்க வராதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ட்ரெயினுக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன கொண்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அதாவது ராமேஸ்வரத்துக்கு அந்த பாலம் போடப்பட்ட பிறகுதான், ஏன்னா எலக்ட்ரிபிகேஷன் பண்ணணும். எலக்ட்ரிபிகேஷன் பண்ண பிறகுதான் நீங்க ராமேஸ்வரத்துக்கு ஃபுல்லா ட்ரெயின் விட முடியும். இப்ப ஃபுல்லா போட்டாச்சு, எலக்ட்ரிபிகேஷன் பண்ணியாச்சு. அதனால இப்ப கூட நரேந்திர மோடி 3 ட்ரெயின் அறிவிச்சிருக்காரு. 3 ட்ரெயின் அறிவிச்சிருக்காரு ராமேஸ்வரத்துக்கு. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. திருப்பதிக்கு ஒரு ட்ரெயின், சென்னைக்கு ஒரு ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் நம்ம நார்த் இந்தியாவுக்கு எங்க ஒரு இடம். 3 ட்ரெயின் அறிவிச்சிருக்காரு. நார்த் இந்தியாவுக்கு ஓகே சார், நான் ராமநாதபுரத்துக்கு கேக்குறேன். ராமேஸ்வரம் எங்க இருக்கு? நீங்க நார்த் இந்தியாவுக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ராமேஸ்வரம் எங்க இருக்கு சார்? நார்த் இந்தியா டு ராமேஸ்வரம் சொல்றீங்களா? ராமேஸ்வரத்துல பரமக்குடி மானாமதுரை போய் தான் எல்லா ட்ரெயின் போகணும். இல்ல நீங்க நார்த் இந்தியான்னு சொன்னதுனால எனக்கு புரியல. ராமேஸ்வரத்துல இருந்து புதிதாக 3 ட்ரெயின் அறிவிச்சிருக்காரு. இன்னும் நிறைய ட்ரெயின்கள். விமான நிலையம் கொடுத்திருக்காங்க சார். விமான நிலையம் கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விமான நிலையம் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, விமான நிலையம் வந்துருச்சுங்களா? அறிவிச்சிருக்காரு. வரப்போகுது. எப்ப அறிவிச்சாங்க? பிஜேபி ஆட்சி தானே அது. பிஜேபி ஆட்சி தானே. இன்னும் 4 வருஷம் இருக்கு. இப்பதான் அறிவிச்சாரு. அறிவிச்சு 4 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது. சரி ஓகே ஷாம், நம்ம காரசாரமா ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்முடைய ஷாம் அவர்களே வாங்க, கேளுங்க உங்க கேள்வி என்ன? மக்கள் சார்ந்த பிரச்சனை. ராமநாதபுரத்துல எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது. எந்த விதமான சரியான கேள்வி. உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் கிடையாது. தமிழ்நாட்டில்
ராமநாதபுரம் தான் பொருளாதாரத்துல கடைசி இடத்துல இருக்குது. சரி, ஓகே. அதாவது பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து 1.68 லட்சம், 1.5 லட்சம் தான் நம்ம பெர் கேபிட்டா இன்கம். ஆனா தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல ஒருத்தனோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து 7.8 லட்சம், இங்க 1.6 லட்சம். இதுக்கான காரணம் என்ன? சரி, ஓகே. எந்த விதமான தொழிற்சாலைகளும் அல்லது உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்களும் எதுவுமே இங்க நடக்கல. இந்த 16 தேர்தல் முடிஞ்சு இத்தனை வருஷ காலகட்டத்துல மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ராமநாதபுரம் மாவட்டத்துல ரொம்ப வேலைவாய்ப்பு கம்மியா, வேலை வாய்ப்பு தொடர்பாக ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொல்லி அவரோட கேள்வியா இருக்கு. டாக்டர் கிட்ட நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். பதில் கேள்வி முடிச்சிடுறேன். திரும்பின இடமெல்லாம் கருவேலங்காடு, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது, மக்கள் வெளியில போய் வேலை பார்க்கறாங்க. முதல் காரணம் நீர் மேலாண்மை எல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். இன்னொன்னு நம்ம வந்து பெரிதாக ரியலைஸ் பண்ணாத விஷயம், தஞ்சாவூருக்கு அடுத்து ராம்நாட்ல தான் நமக்கு சிறுதானியங்கள் விளைச்சல் இருக்கு. உலகம் எல்லாம் சொல்றாங்க கம்பக்குள குடி, அதை சாப்பிடு, இத குதிரவாளிய சாப்பிடுன்னு. அப்படி இருக்கிற பொழுது அத வேல்யூ ஆடட் கிராப்பா ஏன் நம்ம இன்னும் அறிவிக்கல? முண்டு மிளகாய் நமக்கு தெரியும், வர்த்தகம் ஏற்கனவே இருக்கு, அது வந்து புவிசார்பு குறியீடும் நம்ம வாங்கியிருக்கோம். பருத்தி இருக்கு, ஆனால் தொழிற்சாலை இல்லை. விளையிற பருத்தி எங்கே போகுது? அந்த தொழிற்சாலை இருந்தா ஏன் பிள்ளைகளை போய் வேலை பார்ப்பாங்களே? புரியுது. கண்டிப்பா இல்லையா? தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி கொண்டு வரணும், நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் சொல்றீங்க. ராமநாதபுரத்தை வறண்ட பூமியாக காண்பித்து மனித கழிவுகளும் இது மருத்துவ கழிவுகளும் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க கொண்டு வந்து போடுறாங்களா இல்லையா? அதற்கு நமக்கு தெம்பு இருக்கிற பொழுது என் பூமியில் விளைகிற தானியங்களையும் என் பூமியில் ஏன் நெல் கொள்முதல் சென்டருக்கு போகுது? அவங்க எப்படி பிரைஸ் நிச்சயம் பண்ண முடியும்? ஐயா ஊர்ல ஒரு அரிசி விளையுது, தம்பி ஊர்ல ஒரு அரிசி விளையுது, நான் ஒரு அரிசி பண்றேன். அப்ப எனக்கான செலவும் ஐயாவுடைய செலவும் தம்பியுடைய செலவும் வெவ்வேறாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இருக்க ஏன் சென்டர் வந்து சொல்லுது பிரைஸ் நிர்ணயம் எப்படி பண்ணலாம்? நீங்க நார்த்ல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல விளையிற விளைச்சல் எல்லாத்துக்கும் நீங்க வந்து இது விலை நிர்ணயம் பண்றீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வரைவு அறிக்கையில கூட நீங்க சொல்லிருக்கீங்க, தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்க, விவசாயிகள் அவர்களுடைய பொருளுக்கான விலையை அவர்களே நிர்ணயிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. புரியுது. வந்து உங்களை அட்வைஸ் பண்ணல, இத பண்ணுங்கன்னு சொல்ல. வரைவை உங்கள் ஊரை பற்றி நாங்கள் பேசுகிறோம், அந்த வரைவை தயவு செய்து ஒரு முறை படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு விரிவான வரைவு, எப்படிப்பட்ட சாத்தியக்கூறு அதுல இருக்கு. எஸ், இல்ல உங்க ஊரை பத்தி பேசணும், பிரிச்சு பேசுனீங்களா, அதனால கேட்டேன். என்னங்க? இல்ல இது உங்க ஊர் தானே? நம்ம ஊர். ஐயோ, என் தாத்தா பிறந்த ஊருங்க, தாயும் தந்தையும் பிறந்த ஊர். நான் சொல்வேன். சரி, ஓகே, நன்றி. உங்க பதில் என்ன புரிஞ்சிச்சு மேடம். சார் நீங்க சொல்லுங்க. இப்ப என்னன்னா ராமநாதபுரம் மிக பின்தங்கிய மாவட்டமா இருக்கு, மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடும்போது இங்க தனிநபர் வருமானம் என்பது கூட ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க என்ன பண்ணீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு? சார் முதல்ல வந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது வந்து இது வந்து என்னன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் முதல்ல வேணும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ரா மெட்டீரியல்ஸுமே ராமநாதபுரம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எந்த கனிம வளமும் இங்க கிடையாது. கனிம வளம் இங்க மீன் இருக்கு, விவசாயம் இருக்கு. நான் சொல்றேன், அதை சொல்ல வரேன். அது கூட ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். நீங்க அது சார்ந்த தொழிற்சாலை நீங்க சொல்ற இண்டஸ்ட்ரி அது வந்து அக்ரோ பேஸ்ட். நான் சொல்றேன் தொழிற்சாலை கொண்டு வந்தா இளைஞருக்கு வேலை கிடைக்கும்ல. நான் சொல்றேன் சார், அது பின்னாடி வரேன். இண்டஸ்ட்ரி வைக்கிற அளவுக்கு இங்க கனிம வளம் எதுவும் இல்லை. ஏன்னா கனிம வளம் எங்க இருக்கோ அங்க ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிற இடத்துல தான் இண்டஸ்ட்ரீஸ் வரும். இன்னொன்னு இங்க வந்து கடல் சார்ந்த இடமா நிறைய இருக்கு. ஆனா இங்கேயுமே உப்பளம் கம்மி. தூத்துக்குடியில் இருக்கிற அளவுக்கு உப்பளம் இங்க கிடையாது. அதனாலதான் நீங்க தூத்துக்குடி டெவலப் ஆன அளவுக்கு ராம்நாத் டெவலப் ஆகல. அதனாலதான் இங்க வேலை வாய்ப்பு இல்ல. ஒண்ணு அது ஒண்ணு. ரெண்டாவது மேடம் சொன்னது வந்து மிளகாய் சொன்னாங்க. இந்த மிளகாயை கருத்தில் கொண்டுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எட்டி வயல் ஊராட்சியில 12 கோடியில மிளகாயை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காரு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேக்குறாங்க. நீங்க இப்ப சொன்னாங்கல்ல அக்ரோ பேஸ்ட் சொன்னாங்கல்ல. ஆமா சார், நாங்க வந்தா இப்படி எல்லாம் கொண்டு வருவோம்ங்கறாங்க அவங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, விவசாய பொருட்கள்ல இருந்து தொழிற்சாலையை உருவாக்குன்றாங்க. நீங்க நான் சொல்றேன் ஆட்சி காலத்துல இளைஞர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்றேன் சார், பெண்டிங்ல இருக்கா? நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சத திமுக தடுத்துட்டாங்களா? அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க மிளகாயை வந்து அந்த ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள்லாம் ஏன்னா நிறைய வந்து என்னன்னா இப்ப மிளகாய் பயிரிடும் போது என்ன பண்ணா கடன் வாங்கிடுவாங்க. அப்ப அந்த வியாபாரிகிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஆனா அதே இது ஸ்டோர் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒட்டுமொத்த மிளகாய் எடுத்து அந்த மிளகா பொடியா தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பெரிய பிசினஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ் மிளகாய். அது பண்ண முடியல. ஒண்ணு ஓகேவா இருங்க. சரி, ஓகே. ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, அதுக்கு நாங்க 12 கோடியில ஸ்டோரேஜ்க்கு இது கட்டி கொடுத்துருக்கோம். ஒண்ணு.
ரெண்டாவது பருத்தி இங்க அதிகமா விளையுதுல, பருத்திக்கு நாங்க வந்து அச்சங்குளத்துல 100 பாலை கொடுத்த அரசு அதிமுக அரசு. 2000 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அந்த 100 பாலையை கொண்டு வந்தார். இந்த பகுதியில் இருக்க மக்கள் வேலை வாய்ப்பிற்காக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களின் விளிம்புநிலை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட 100 பாலை, அச்சங்குளம் 100 பாலை. தமிழ்நாட்டில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல நம்முடைய திமுக ஆட்சியில நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்புக்காக கொண்டு வந்தது என்ன? அதாவது சார், பரமக்குடியில் ஜவுளி பூங்கா அமைச்சு அதன் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் வந்து திறந்து வச்சாங்க. அதன் மூலமா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதே போல அம்மையப்பர் இண்டஸ்ட்ரீஸ், அது மூலமா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அரசு கலை கல்லூரியில் நடந்த வேலை வாய்ப்பு முகாமில் 750 பேருக்கு கிட்டத்தட்ட இங்கே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல முதுகுளத்தூர்ல கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலத்தை பதப்படுத்தி அங்கே வந்து உப்பளம் வந்து அமைக்கிற பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது மூலமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நம்ம இங்க இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக இங்க இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் 2 IAS அதிகாரிகள் வந்து தேர்வாயிருக்காங்க UPSC எக்ஸாம்ல. இது எங்க முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். உங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை பத்தி தெரியும். அது வேணாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு எல்லாமே தமிழ்நாடு முழுக்க எங்களால என்ன பண்ண முடியுமோ ஒரு எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து இதுவரைக்கும் நாங்க வந்து அது மாதிரி நியோ டைடல் பார்க் மாண்புமிகு அமைச்சர் TRB ராஜா அண்ணன் வந்து இதுல வந்து அறிவிச்சாங்க சட்டமன்றத்தில். ஆமா, அந்த பணிகள் வந்து விரைவில் ஆரம்பிச்சு அந்த டைடல் பார்க் வந்துச்சுன்னா ராமநாதபுரத்துல சென்னை, மதுரை மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க நிறைய கேள்வி கேட்கலாம் வச்சிருந்தோம், நேரம் இல்லாதனால இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஐயா வேகமா, என்ன கேள்வி? வேகமா. தேர்தல் வந்தா கச்சதீவை மீட்கிறோம்னு எல்லா அரசியல் கட்சியும் சொல்றாங்க. ஆனா கச்சதீவை மீட்கிறதுனால ஒரு பயனுமே இல்ல. நான் ஓபனா சொல்றேன், கச்சதீவை கொடுத்தது ஒரு அரசாங்கமா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஆனா இந்த கச்சதீவை மீட்கிறது 2 தமிழக அரசினாலே முடியாது. இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை வந்து மீட்டு கொடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போய் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை போடுறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாங்க அனைவரையுமே நாங்க சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து இப்ப இருக்கிற முதலமைச்சரையும் சந்திச்சு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். மீனவர்களை வந்து மீட்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனை 50 வருட காலமாக போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். 500க்கும் மேற்பட்ட படகுகளை இழந்து நாங்க கஷ்டப்படுறோம். எல்லாரும் சொல்லிக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு படகை நம்பி 550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வராங்க. இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். நீங்க என்ன தீர்வு சொல்றீங்க? ஏன்னா மீனவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து பிரச்சனை, பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? போதுமான அழுத்தம் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. ஓகே, அவ்வளவுதான். போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்ல. மீனவர்களை பாதுகாக்க நாம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? நெய்தல் திட்டம்னு நாங்க வச்சிருக்கோம். எங்களோட வரைவுல அது இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் அரவுண்ட் கச்சத்தீவு நமக்கு வந்தா எவன் என் பிள்ளைகளை சுட்டு தள்ள முடியும்? இன்னொருத்தன் கடலுக்குள்ள நுழையிறதுனால தானே பிரச்சனை. அவன் படகை போட்டு உடைச்சு அவனை தூக்கி உள்ள வச்சு டயபெட்டிக்ஸ், ஹைப்பர்டென்சிவ்ஸ். நான் இருக்கிற பொழுது, நான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்ட பொழுது என் கண்ணால பார்த்தேன். இவங்க கொண்டு போய் அங்க வச்சு அவங்கள திருப்பி அனுப்பாம வாழ்வாதாரம் கெட்டு போகுது இல்லையா? நமக்கென்று இருந்த நிலத்தில் என் பிள்ளைகள் நிலத்திலோ கடலிலோ என் பிள்ளைகள் மீனவ பணி செய்தாலும் இது மீன் பிடித்தாலோ யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது நடக்காது என்ற சாத்தியம் இல்லை. இது நடக்காது என்ற சாத்தியமே இல்லை. நடக்கும். நாம் தமிழர் நெய்தல் படையை வச்சு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி. அதிமுக சொல்லுங்க சார், கடந்த காலத்துல நடவடிக்கை என்ன தீர்வு வச்சிருக்கோம்? சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் டீசல் மானியத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி இலங்கையில் பிடிபட்ட மீனவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தது அம்மா தான். மீன்பிடி தடை காலத்தில் குடும்பத்திற்கு 1500 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி மழைக்கால நிவாரணமாக 4500 ரூபாய் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா தான். அதெல்லாம் தமிழ்நாடு. இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்கள் பாதுகாப்புக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சிஎம் வேணும். புரட்சி தலைவி அம்மா மாதிரி எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டில் அமர்வார். ஒரு ஸ்ட்ராங்கான புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஸ்ட்ராங்கான தலைவராக உருவெடுப்பார். அவருக்கு சப்போர்ட்டாக மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2017 இருந்து 21 வரைக்கும் எடப்பாடியார் தான் இருந்தாரு. சொல்லிட்டு அதை மட்டும் சொல்றேன்.
சொல்றேன் அது அவங்க நீங்க என்ன பார்த்து பேசுங்க. அதாவது அன்னைக்கு வந்து திமுக எவ்வளவு தொல்லை கொடுத்துன்னு உங்களுக்கு தெரியும். 30,000 போராட்டங்கள் ஆட்சியில. அதுக்கு இது பதிலா மீனவர்களுக்கான பிரச்சனை விட்டு கொடுப்பீங்க. சரி விடுங்க. 2 ஆண்டு கொரோனால போச்சா இல்லையா? 2 ஆண்டு கொரோனால போச்சா இல்லையா? மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கு. இல்ல அவர் இந்த ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கும் தெரியும், நிருபரா உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும். சரி. ஆனால் அடுத்த முறை வந்து அவர் புரட்சி தமிழர் முதல்வராக வரும் பொழுது வலிமையான முதல்வராக அமர்வார். அவருக்கு பிஜேபி அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும். நாங்கள் நிச்சயமாக மீட்டெடுத்து. சரி, ஓகே, நன்றி. குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம், நீங்க நேரடியா விஷயத்துக்கு வாங்க. மீனவர்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த 5 ஆண்டுகளை நீங்க என்ன ஆக்கப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மீனவர் சங்க பிரதிநிதி அண்ணன் வந்து பேசியிருந்தாங்க. ஆமா. அதே போல மீன்பிடி தடைகால அந்த நிதியை உயர்த்தி கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல 19,000 லிட்டர் மானிய டீசல் கொடுத்து அந்த மீனவர்களை வந்து பாதுகாத்தவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதே போல இவருடைய நாட்டு அந்த படகு எல்லாமே இலங்கையில பிடிபட்டுச்சுன்னா, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க வந்து அந்த இலங்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருன்னு ஒரு ஒன்றிய பிரதமர் பேசினாரு. அதெல்லாம் எதுவும் நடக்கல. தொடர்ந்து அந்த கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்கு. குஜராத்ல நடந்துச்சுன்னா இந்திய மீனவர்னு சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல நடந்தா தமிழக மீனவர்னு சொல்லுவாங்க. சரி, அது அப்படியே சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? அதாவது அப்படி போய் அங்க மாட்டுதுல அந்த போட்டை எல்லாமே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கொடுத்து அதை மீட்டு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல ராமநாதபுரத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எங்க ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர், அங்க மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அவங்க சிறையில் இருக்கும் போது பிணை கட்டணம் அந்த ஜாமீன் தொகையை தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து விடுவித்து கொண்டு வந்தவர் எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாசா முத்துராமலிங்கம் அவர்கள். சரி, அதுபோல இந்த லாஸ்ட் பாயிண்ட், எப்பெல்லாம் மீனவர் பிரதிநிதி அண்ணன் பேசினாங்க உண்மையா இல்லையாங்கிறத நீங்க கேட்டுக்கிறீங்க. எப்பெல்லாம் அங்க மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அங்க சிறையில் மாட்டுறாங்களோ அப்ப எல்லாமே வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து செலவுகளையும் தன்னுடைய சொந்த நிதியில இருந்து கொடுத்து அவங்கள தாயுள்ளத்தோட அரவணைச்சவர் எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். அதே போல மீனவர்கள் மாநாடு, அதாவது மீனவர்கள் மாநாடு முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் நடத்தி பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட மீனவர்களுக்கு மட்டும் சார் சொல்ல விடுங்க சார். லாஸ்ட் ஒரே பாயிண்ட், கடைசி மீனவர்கள் பட்ஜெட் பட்ஜெட்ல 500 கோடி ரூபாய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதில் சொல்றீங்களா? இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல மீனவர்களுடைய பிரச்சனை இருந்தது, அவங்க கடிதம் எழுதினாங்க. நீங்க உங்க ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல கடிதத்தை தவிர வேற என்ன எழுதிருக்கீங்க சார்? அதான் இப்ப நான் சொன்னேன், கடிதத்தை மட்டும் நாங்க எழுதல. நான் சொல்றது நல்லா கேக்குறீங்களா? மீனவர்கள் இன்னைக்கும் சிறைப்படுத்தப்படுறாங்க, மீனவர்களுடைய படகுகள் உடைக்கப்படுது, மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுது. 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? அதை தடுக்க முடிஞ்சதா? நெறியாளர் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் சார், ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கு. சரியா சார்? ஒன்றிய அரசாங்கம் செய்ய தவறிடுச்சு. தமிழ்நாட்டு பட்ஜெட்ல ராமநாதபுரம் மீனவர்களுக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கிய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கேளுங்க அடுத்த கேள்வி. இப்ப நமது பரமக்குடி யமுனேஸ்வரம் என்பது கைத்தறி நெசவாளர்களுடைய பிரதான தொழிலாக கைத்தறி நெசவு தொழில் விளங்கி வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பரமக்குடி யமுனேஸ்வரத்தில் மட்டும் 30,000 கைத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கைத்தறி நெசவு தொழிலை மட்டுமே வாழ்ந்து வருகின்றார்கள். எங்களுடைய அந்த ஜவுளிகளுக்கான அந்த ஜவுளியை விற்பனை செய்வதற்கு ஒரு விற்பனை சந்தை நமது ராமநாதபுரம் மாவட்டத்திலே அந்த ராமேஸ்வரத்திலே அனைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்கள் வருகின்ற இடத்தில் ஒரு விற்பனை சந்தையை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி நன்றி. கேள்வி பெறப்பட்டிருச்சு. சகோதரர் சொன்ன விஷயத்துக்கான பதில் நான் சொல்றேன். கண்டிப்பாக நெசவாளிகள் கஷ்டப்படுறாங்க, அது உண்மை. என்னன்னா இப்ப நெசவாளிகளுக்கு அவங்க போடுற அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து 22 பேட்டன்டட் டிசைன்ஸ். பேட்டன்டட் டிசைன்ல இருந்து பவர் லூம்க்கு கிட்டத்தட்ட 14 டிசைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, போயிருச்சு. இப்ப 7 டிசைன் தான் இவங்க கிட்ட இருக்கு. இந்த 7 டிசைனை வச்சுதான் இனி இவங்க பிழைக்கணும். தொழிற்கூடம், ஒருங்கிணைந்த தொழிற்கூடம் வேண்டாங்கிறாங்க. தனியாக தொழிற்கூடமும் நல்ல குடியிருப்பு இடமும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம்ன்றாங்க. இன்னொன்னு, எப்படி நம்ம முண்டு மிளகாய்க்கு நம்ம புவிசார்பு குறியீடு வாங்குறோமோ அதை போலவே இந்த நெசவாளிகளின் கைத்தறிகளுக்கு புவிசார்பு குறியீடு வாங்கி கொடுத்தா
என் நெசவாளி வேற லெவல் சரி போயிருவாங்க. ஓகே ஓகே நன்றி மேடம். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இன்னொன்னு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க சார் வேலை வாய்ப்புல கைத்தறிக்கு வந்துடலாம். அது கைத்தறி சொல்லி முடிச்சாச்சு, அதை விட்டுருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இன்னும் ஒரு திமுக செஞ்ச சாதனை சொல்லி கைத்தறிக்கு நம்ம கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கு, ஏதாவது பதில் இருக்குன்னா சொல்லலாம், இல்ல நான் திமுகவுக்கு போறேன். இல்ல கைத்தறிக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதான் இவர் சொன்னாரு பூங்கா அமைச்சிருக்கான்னு சொன்னாரு. அப்ப அவர் தான் சொல்லணும் அந்த பூங்கால என்ன வேலைன்னு தெரியல. பூங்கா அமைச்சிருக்காரா, அந்த பூங்கால திமுக என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே, கேள்வி கேட்டீங்க. ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க சார். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இருந்திருக்காங்க. இங்க மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர். காந்தி வந்து அந்த தொடர்ந்து வச்ச நிகழ்வு கூட அண்ணனுக்கு தெரியல. அப்படி ஒரு ஜவுளி பூங்கா அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. திறந்து வச்சீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதானே சார், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல கொடுத்தீங்கன்னு முதல்ல அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்கு அண்ணன் வந்து அந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியலன்னு சொன்னேன். நீங்க இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அமைச்சர் வந்து திறந்து வச்சு அதற்கான பணிகள் இங்க நல்லா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் நிறைய நிறைய பண்ணிருக்கோம். என்ன நீங்க பேச விட்டீங்கன்னா தலைவர் செய்த சாதனைகளை அடிக்கி சொல்லுவோம் சார். பொதுக்கூட்டம் கிடையாதுங்க இது. நான் சொல்றதால நாம் தமிழர் மேடம் பேசினாங்க, நான் குறுக்கிட்டேன்னா ஏன் குறுக்கிட்டல? அவங்க என்ன தீர்வோ சொன்னாங்க. அண்ணன் சொன்னாரு, ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு, நான் எதுவுமே குறுக்கிடல. அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொன்னேன். அண்ணனுக்கு தெரியலன்னு சொன்னாரு, நான் இருக்குன்னு. அவர் வந்து பார்க் கொண்டு வரலங்கறாரு, நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அது முடிஞ்சிச்சுல, அங்கேயே முடிஞ்சிச்சுல பதில். மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு நாம வந்துட்டோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும்? இதுவரையில் நான் சொல்ற பல விஷயங்களுக்காக 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு. இதை நீங்க ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நீங்க பேசலாம். நான் குறுக்கிட்டு கூட எதுவும் பண்ண மாட்டேன். 4 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நான் பேசுறேன். தலையாய பிரச்சனை மீனவர் பிரச்சனை. அதற்கான தீர்வு நீர் மேலாண்மை. எல்லா நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டு போராடி முல்லை பெரியாருடைய திட்டமும் காவிரி குடிநீர் இணைப்பு திட்டமும் கண்டிப்பாக நடக்கணும். இன்னொன்னு, என் பிள்ளைங்க ராமநாதபுரத்தை விட்டு வெளியில வேலைக்கு போகாதபடி தொழிற்சாலைகள் நிறுவப்படும். விவசாயம் முன்னிறுத்தப்படும். என் பிள்ளைகளுக்கான மகத்தான மருத்துவம் ராம்நாத் மெடிக்கல் காலேஜ் அட்டாச்ட் ஹாஸ்பிட்டல், வேர்ல்ட் லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கொண்டு வருவோம். இமேஜிங், ஓபி, 4 தியேட்டர்ஸ், மைனர் தியேட்டர். ஒரு மருத்துவராக என்னுடைய ஆசை கண்டிப்பா நாங்க அதை கொண்டு வருவோம். தூய குடிநீர். ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு வேறு என்ன வேண்டும்? கழிவு கிடங்கு, கழிவு சுழற்சி. எப்படி நமக்கு குப்பை கிடங்குகள் எப்படி மக்கள் வாழுகிற இடத்தில் இருக்கிறதோ அப்படி இல்லாம அதை தனியா கொண்டு போய் மறுசுழற்சி கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். விவசாயம் தாங்க முதல் கண்ணு. சரி ஓகே, நன்றி. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத டாக்டர் மேடம் வந்து ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதிமுக சார்பில் எந்த குற்றச்சாட்டுகளும் வேணாம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள், இந்த 4 தொகுதி மக்களும் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், வாக்களித்தால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும்? ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு அருமையான குடிநீர் திட்டம் வேணும் முதல்ல ஒண்ணு. 2வது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும். கஞ்சா புழக்கமற்ற ஒரு மாவட்டமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி ஆற்றப்பட வேண்டும். ஏங்க அடுத்து நீங்க தானே பேச போறீங்க? அப்படியா? ஏன் வருது? தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வருது? இல்ல அம்மா இருக்கும் போது வந்துச்சா? சரி ஓகே. அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது வந்துச்சா? வந்து ஏன் வருது? சரி என்ன கிடைக்கும்? போதைப் பொருள் தமிழ்நாட்டை உருவாக்குவீங்க. ராமநாதபுரம் போதைப் பொருளின் கேந்திரமா மாறிடுச்சு சார். ஓகே, கேந்திரமா மாறிடுச்சு. இல்ல, மாவட்டத்தில் ஜாதி மத மோதல் இல்லாமல் அமைதியான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாமல் இருக்கணும். அதற்கு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத ஒரு அரசாங்கம் வேண்டும். அதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். புதிய ஆட்சி வரணும். எடப்பாடி தலைமையில வரணும். சரி ஓகே, நன்றி. அதிமுக ஆட்சி காலத்துல என்னெல்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டாரு. திமுக பிரதர், நீங்க குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ஏற்கனவே 4 தொகுதிகளில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மீண்டும் வாக்களிக்கணும்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. மீனவர்களுடைய நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாதிரி விவசாயிகள் வந்து நாங்கள் கீழ நாட்டார் கால்வாயை புனரமைச்சு மக்களுக்கு கொண்டு போய் திருவாரூர் மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த விவசாய மக்கள் பயனடைகிறது வேண்டும். அதே மாதிரி நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தாய்மானவர் திட்டம், அதே மாதிரி விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இதே போல காலை உணவு சிற்றுண்டி திட்டம், கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம் வந்து முதல்ல தொடரணும். அதற்கு மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். ஓகே, நன்றி. 3 கட்சிகள் சார்பிலும் நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக உள்ளிட்ட 3 கட்சிகள் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களும் மிக அழகாக நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் என்ன செய்வோம் என்பதை சொன்னார்கள். இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்திலே கடும் காரசாரமாக பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.